கதை கரு என்ன? கதை கரு ஏன்னா இது வந்து ஒரு நாடக காதலை பேஸ் பண்ணி ஒரு படம். இது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. நிறைய நிஜ வாழ்க்கையில் இருந்த சம்பவங்களை நான் மனசில் வச்சுக்கிட்டு நிறைய குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கருவை நான் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். சில அமைப்புகள்ல வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சில அமைப்புகள். சரி, நிறைய நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அதை எப்படி சமாளிப்பீங்க நீங்க? சார் நான் தவற எதுவுமே சொல்லவும் இல்லை. குற்றம் உள்ள நெஞ்சில் இல்லை, எனக்கு புரியுது. குற்றமுள்ள நெஞ்சு குரு எப்படின்னா உங்களுக்கு புரியுது, குற்றமுள்ள நெஞ்சு குரு இருக்கு, அந்த மாதிரி தான். அவங்களாக தன்னை அடையாளப்படுத்திக்குவாங்க. இது ஒருவேளை நம்மள சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு அது கரெக்டாக கூட இருக்கலாம். நீங்கள் அது நினைக்கலான்னு பிரச்சனை இல்லை, நினச்சிங்கன்னா சூப்பர். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சார். அந்த எதிர்ப்பு உங்களுக்கு விளம்பரமாகும்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினச்சி இந்த கதை எடுக்கலைங்க. இந்த கதை நான் 20 வருஷமாக வச்சுருக்கேங்க. ஆக்சுவலாக 20 வருஷமாக இந்த கதையை தேக்கி வச்சுருந்தேன். இது நான் ஒரு நாள் கதையாக எடுக்கவே இல்லை. மேபி இந்த சூழ்நிலை கொஞ்சம் தள்ளி தாமதமாக போயிடுச்சு. பட் இன்னைக்கு அது கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த நாடக காதல்னு சொல்றது, அது நாடக காதல்னா என்ன? ஏன்னா அரசியல்வாதிகள் சிலர் வந்து அதை நாடக காதல்னு சொல்றாங்க, நீங்க அந்த நாடக காதல்ன்றது அதுக்கான அர்த்தம் என்ன? இல்லை, உங்களுக்கே தெரியுமா கண்ணா? உங்களுக்கு குழந்தை இருக்க, பாப்பா ஏதாவது இருக்குங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ரைட், சிறப்பு. இல்லை, அருந்துகிட்ட குறிப்பாக கேட்க இல்லை, சாரி, பர்சனலாக நினச்சிக்காதீங்க, சும்மா சொல்ல. என்னென்னா இன்றைக்கி கண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஊரில் அது மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், ஒரு பெத்த அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையே தன் பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு வம்சம், ஒரு வாழ்க்கை, ஒரு கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. சரியா? எல்லாத்தினுடைய பெற்றவங்களுடைய கனவுகளே நாளைய தலைமுறைக்கான தேடுதல் தான் அவங்களுடைய வாழ்க்கை. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வீட்டில் பெண் பிள்ளைங்களை நம்ம சாமியாக நினைக்கிற காலமெல்லாம் உண்டு இல்லையா? அதான உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண் பிள்ளையை நீங்கள் கேட்ட அந்த நாடக காதலுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாதுங்க. காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாது. தன் வாழ்க்கையில் தன் மகளோ மகனோ சரியான வாழ்க்கையை, சரியான துணையை தேர்ந்தெடுத்தால் எந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் ஒத்துக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அக்கறையின் கோபம் தான், தன் பிள்ளை எங்கேயாவது சீரழிஞ்சிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ பணத்துக்காகவும் வேறு வேறு விதத்துக்காகவும் ஒரு பெண்ணை அடைய நினச்சி வலுக்கட்டாயமாக டார்கெட்டு, அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா? அந்த டார்கெட்டில் பண்ணக்கூடியது தான் அந்த நாடக காதல். ஸோ அதை தான் நான் இந்த கதையில் சொல்லியிருக்கிறேன். அது மிக ஆழமாக சொல்லியிருக்கேன். செகண்ட் ட்ரெய்லர்ல மூசிகா அப்படின்னு ஒரு கட்சி பேரை ஒருத்தர் குறிப்பிடுறாரு. அதே நபர் வந்து மாட்டுக்கறி அப்படின்ற வார்த்தையும் குறிப்பிடுறாரு. இது வந்து உணவு அடிப்படையிலான, இந்த உணவு தின்பது தொடர்பான அடிப்படை படமா, இல்லைன்னா பன்றிகளையும் ட்ரெய்லர்ல காட்டப்பட்டிருக்கு. இல்லை அதே போல அந்த மாட்டுக்கறின்றது குறிப்பிட்ட மக்கள் தான் சாப்பிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி மத ரீதியான படமா, இல்லை தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட்ட மக்களுக்கான படமா, சம்மந்தப்பட்ட படமா? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்குலாம் அது கோபமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாராட்டுவாங்களா? இல்லை, உங்களுடைய உணர்வு நான் புரிஞ்சுக்கிறது. அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லைங்களா? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க ஒரு குறிப்பிட்ட இருக்கவங்க அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லைங்களா? என்னென்ன இது எங்களை குறிப்பிட்டு இந்த மாதிரி பண்றாங்க, இல்லை அதில் வார்த்தைகள்லாம் வந்து பார்க்கும்போது வேற ஒரு 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 ராங் தாட் வர்ற மாதிரி இருக்கு அந்த இதில். புரியல நீங்கள்? அதுதான் மேபி இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு கோபமாக வந்தால் அதை நான் பாராட்டேன். ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கலாம் நான் வில்லனாக சித்தரிக்கணுங்கிறது நான் சொல்கிறது. இப்போ நான் மாட்டுக்கறி சாப்பிடாதேன், சரிங்களா சார்? நான் ஒரு விவசாயி. நான் வந்து இன்றைக்கி கூட காலையில் மாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் மாட்டு பொங்கல் அன்றைக்கி இந்த டீச்சரை வெளியிடணும்னு வந்தேன். ஸோ நான் அதை கும்பிட்டுட்டு தான் வரேன். என்னுடைய விஷயம், நான் வந்து மாடை தெய்வமாக வணங்குறாங்க. இந்த மாட்டை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சினிமாவில் நீண்ட நாட்களாக ஒரு காட்சியை காட்டுவோம். ட்ரிங்க் பண்ணால், ஆல்கஹால் பண்ணால் ஒரு வில்லன் வரும்போதே தம் அடிச்சுட்டு வரணும், ஒரு வில்லன் வரும்போதே சரக்கு அடித்தா தான் ஒரு பெரிய வில்லன்ற ஒரு இது வந்து சினிமாவில் எக்ஸாகரேஷன், ஒரு விஷயத்தை கற்பனையில் பெருசாக காட்டுறது. நான் இந்த விஷயத்தில் இதில் சினிமா வரக்கூடிய போலி வில்லன்களையோ, சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஒரு மாயையான நடிகர்களையோ அதில் காட்டல. நான் ஒரு வாழ்க்கை நடந்தக்கூடிய நிறைய கலெக்ஷனுடைய தொகுப்பு நான் இந்த படமாக பண்ணியிருக்கிறேன். இதில் நிறைய நிஜ சம்பவங்கள் இருக்குது. ஸோ அதனால் இது நான் வந்து முழு காரணத்தையும் இந்த மாட்டுக்கறிக்கான விஷயத்தை சொல்லும் போதும் முழு காரணம் கதையும் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் மனசில் சொல்கிறேன். ஏன்னா முழு திரைக்கதையும் நான் சொல்கிறதுக்கு மனசு தயங்குது. அவ்வளோ.